சட்டசபை நேரடி நிகழ்ச்சிலாம் நான் வாழ்க்கையில் 63 வயசாவது இதுவரையிலும் லைவாக பார்த்ததில்ல. அது உள்ள சட்டசபையில் 5800 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்றது இப்போ தான் தெரியும். அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு, நல்லா பண்ணுறாரு. அவர் பேச மாட்டாங்கன்னு சொன்னாங்க, பேச ஆரம்பித்தா ஓடிடுறாங்க. கேட்குற கேள்வி பதில் அவர் சொல்லி தான் இருக்காரு. மெதுவாக பேசுகிறாரு, காரணம் இருக்கும், அதில் காரியம் இருக்கும். அதை மாதிரி தான் பேசுகிறாரு, ஆக்கப்பூர்வமாக பேசுகிறாரு. ஒன்றும் தப்பே கிடையாது. சூப்பர் கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் கடைசி வரையிலும் நிலைக்கும். தொடர்ந்து இவர் இருக்கிற வரையிலும் இவர் தான் உண்மையானது. அதெல்லாம் செய்ய வேண்டிய ஒன்று தான், செய்ய வேண்டிய ஒன்று தான். பேப்பர் படிக்காம ஒரு பயிர் கடன் சில தள்ளுபடி பண்ணியிருக்காரு. அதை பார்க்காதே பேசுனா என்ன சார் அர்த்தம்? சார் அவர் கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரால் தெரியாது சார். இவர் உதயநிதி ஒன்றுமே தெரியாது சார். வேஸ்ட்டு. நான் திமுக காரன் சார், மாறிட்டேன் சார். அப்போ இதுலேருந்து புரிஞ்சுங்க எந்த அளவுக்கு மனம் வெறுத்து போய் பேசுகிறேன்னு பார்த்துங்க. திமுகவிலேருந்து போட்டது பூரா இப்போ தாவேக்காக தான். எங்கள் ஃபேமிலியே போட்டோம், எல்லாருமே ஓட்டு பிடிக்கல சார். நிர்வாகம் சரி கிடையாது. கொள்ளை, ஊழல், லஞ்சம், எதுலையுமே நிர்வாகம் சரி கிடையாது. எந்த ஒரு விஷயமும் ஆக்கப்பூர்வமான விஷயம் கிடையாது. ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு மட்டும் சொத்து சேர்த்துக்கினே போகிறேன். எங்கள் ஊருக்காரன் ஏவா வேலுவெல்லாம் 1ஆம் நம்பர் திறனை எங்களுக்கே தெரியும். எல்லாம் ஒவ்வொரு மினிஸ்டர்கிட்டையும் போய் 1000 கோடி போய் உங்களுக்கு லாக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் பொதுமக்களுக்கு எப்படி நீ நல்லது செய்வேன்? இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு கடனே இருக்கிற மினிஸ்டர்கிட்ட பூரா பிடிங்கிட்டாவே போதும் சார். டேக்ஸே தேவையில்லை நம்ம தமிழ்நாட்டுக்கு. அந்த அளவுக்கு நிர்வாகம் பண்ணலாம். இதுக்கும் வரல. இன்னொரு காங்கிரஸ் எம்எல்ஏ பேசினாரு. அவர் கன்னியாகுமரி கிட்ட ஒரு விளவங்கோட ஏதோ ஒரு தொகுதி சொன்னார். கேரளா பார்டரு, அதனால கொஞ்சம் மொழியில் பிரச்சனை வருது. மித்தபடி ஆக்கப்பூர்வமான பணி தான். இப்போ அவங்க எங்கள் தமிழகம் வெற்றி கழகத்தில் வந்து சில மினிஸ்டர்லாம் தவறு பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் அதில் ஒரு 7 மினிஸ்டர் காலி ஆவாங்க. அதெல்லாம் நடக்கு. கவர்மெண்ட் இவங்க 1000 ரூபாய் எப்போ போட்டாங்க? 2.5 வருஷம் கழிச்சு தான் போட்டாங்க டிஎம்கே கவர்மெண்ட். இவர் வந்தே 3 மாதம் தான் இருக்குது. இப்போ வெளியே போன டாஸ்மாக் வந்துட்டு பூரா இப்போ ட்ரெஷரிக்கு வருது. பார்ட்டி பண்ணிட்டு பூரா இப்போ டைரெக்டாக இங்கே வருது. சேவ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக சொன்னது செய்வார். இவர் சாம்பிள் தான் சார். பண்ணால் பெரிய கலாட் ஆகும். அவருக்கு சிஎம் சொல்லியிருக்காரு பண்ணணும். ஏன்னு கேள், நாளைக்கு சட்டசபையில் இருக்கிற பொம்பளையே இவர் பேச மாட்டார். என்ன அர்த்தம்? அதுக்கு தான் அவரை இங்கே பண்ணாத சாதா வேனில் தூக்கி போட்டு தஞ்சாவூருக்கு போயிடு. உண்மைதான். அது அதை மாதிரி தான் சார் இருந்துச்சு. ஏசி கார் கூட கிடையாது. சாதா சாப்பாடு தான். அவருக்கு ஏதோ ஒரு ஹோட்டலில் வாங்கி கொடுத்தாங்க. அவர் சாப்பிட்டாரோ இல்லையோ அது தெரியாது. ஆனால் விஜய் பண்ணது சூப்பர். இது வந்து ஒத்திக்க பண்ணியிருக்காரு சார். இதுக்கு மேலே ஒன்றும் ஆகாது, வேலைக்கு ஆகாதுங்க. நீ ஃபஸ்ட்டு காலையில் போயிட்டு நைட்டு தான் விட்டாங்க. ஒன்று என்ன நீ பெருசாக பண்ணிட்ட? ஒன்றுமே பண்ண சும்மா சார். அவரே ஏமாத்திக்கிறாரு. அதாவது வந்து பயப்படுறான். பைசா கொடுத்து சேர்க்கறது தானேங்க. இதெல்லாம் பெரிய விஷயமாங்க. சரக்கு, பிரியாணி, அவ்வளோதான். இது கொடுத்தா தானாக வந்துட போகிறான். இது உண்மையான மனநிலைங்க. அவங்க டிஎம்கே விளக்கிற முக்கால்வாசி நேற்று ரகுபதி ஓல்டு மினிஸ்டர் பேசும்போது நாங்கள் கொஞ்சம் ஏமாந்துட்டோம். இவர் உதயநிதியும் சொல்லியிருக்காரு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு கூட நாங்கள் கவனிக்காத விட்டோம் அப்படின்னும் போது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு மனநிலை. கடைசி வரலாம் இவர் தோப்பாருன்னு குளத்தூர் தொகுதியில் என்ன தோப்பாருன்னு இவங்க ஆளுங்களுக்கே தெரியும். சேகர் பாபுலாம் இருந்தும் அவரை முடிச்சுட்டாங்க வேலையை.